ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம் அண்ட் டாட்டர்ஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது கிருஷ்ண ஜெயந்தியோட பலகாரங்கள் தான். முறுக்கு, அவல் லட்டு, சீடை, இனிப்பு சீடை. இப்போ இதெல்லாம் எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு முறுக்கு எப்படி செஞ்சிடலான்னு பார்த்துடலாம். ஒரு பவுலில் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் 2 கப். இது மைதா மாவு 1 கப் சேர்த்துக்கிறேன். சில்லி பவுடர் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். எள்ளு 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா பிசைஞ்சுக்கோங்க. 1 ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா இப்போ பிசைஞ்சிக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்துட்டு நல்லா இதை பிசைஞ்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கலாம், மொத்தமாக தண்ணி ஊற்றிடாதீங்க. நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி இப்போ நல்லா உருட்டிக்கலாம். இப்போ முறுக்கு புளியறதுல எண்ணெய் ஊற்றிக்கிறேன். அப்போ தான் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து ஊற்றிருக்கேன். அப்போ தான் உங்களுக்கு ஒட்டாமல் வரும். ஸோ இந்த மாதிரி உருட்டிக்கோங்க. இப்போ அதில் உள்ள வச்சிடலாம். நல்லா ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் புழிஞ்சிடுறேன். பாருங்க, இப்போ புழிஞ்சாச்சு. இப்போ அந்த புளியறதுக்கு முன்னாடி நான் அந்த பேப்பரில் நல்ல எண்ணெய் தடவிருக்கேன். அப்போ தான் உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ எண்ணெய் காஞ்ச உடனே ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சிடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்ப சிம்மில் வச்சாலும் உங்களுக்கு டக்குன்னு வேகாது. ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி விட்டுக்கலாம். ரொம்ப கருகவும் விட்டுறாதீங்க. இந்த மாதிரி இதில் எடுத்துடலாம். இப்போ பட்டர் முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம மிச்ச மாவையும் புழிஞ்சு வச்சுருக்கோம். அதையும் இப்போ ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சிடலாம். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது அவல் லட்டு. வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பேனில் அவலை போட்டு வறுத்துடலாம். அவல் நல்ல சூடாகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. இதில் 200 கிராம்ஸ் அவல் நான் சேர்த்துருக்கேன். நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா சூடாகிடுச்சு. இதை மிக்ஸி ஜாரில் இதை சேர்த்துடுறேன். வேர்க்கடலை சேர்த்துருக்கேன் 50 கிராம். அதை இப்போ நல்லா வதக்கிக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு தோல் நல்லா உரிக்க முடியும். ஸோ நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது நல்லா ஒரு 5 நிமிஷம் வதக்கியாச்சு. இப்போ இதில் இருக்க தோலெல்லாம் எடுத்து விட்டுருங்க. இப்போ அதை மிக்சியில் அந்த அவல் வதக்கி வச்சுருக்கோம்ல அதோட இதை சேர்த்துட்டு அரைச்சிடலாம். நல்லா பொடி பண்ணிக்கோங்க. இப்போ பொடி பண்ணதை இதில் சேர்த்துடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 80 கிராம்ஸ் வெல்லம் சேர்த்துருக்கேன். அதை இப்போ அதில் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா இதை பாகு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா இது பண்ணிக்கோங்க. ஓவராக பாகு ரொம்ப ப்ரௌன் கலராக ஆகிடக்கூடாது. இந்த மாதிரி கேரமல் கலரில் ஆற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம இந்த அவலை பொடி பண்ணி வச்சுருந்ததில் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன். அதுக்கப்புறம் நட்ஸு சேர்த்துக்கிறேன். பாதாம்,
முந்திரிலாம் சேர்த்து இப்போ நல்லா இதை வந்து கிளறிக்கலாம். இப்போ இதில் 1 ஸ்பூன் கீ சேர்த்துக்கிறேன். நல்லா கிளறி விடுங்க. இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பாகை சேர்த்துடலாம். நல்லா வடிகட்டிக்கிறேன். அப்போ ஏதாவது உங்களுக்கு கல் இருந்ததுன்னா கூட உள்ளே போய் தட்டுப்படாமல் இருக்கும். ஸோ இப்போ இதை நல்லா கிளறிக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா கிளறிக்கோங்க. அந்த நெய் வாசனையோட இது ரொம்ப நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ இந்த மாதிரி உருட்டிக்கலாம். கிருஷ்ணருக்கு வந்து அவல்னா ரொம்ப பிடிக்கும். அதனால அவலில் வந்து நம்ம ஸ்வீட் ஐட்டம் செய்யலாம்னா இந்த அவல் லட்டு கண்டிப்பாக செய்யுங்க. இந்த மாதிரி ஒன்று ஒன்றா எல்லாத்தையும் உருட்டி வச்சிடலாம். அவல் லட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம்னா காரச்சீடை. அதுக்கு 1 கப் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். இது வந்து உளுந்து மாவு. நான் ரெண்டுமே வந்து வதக்கி அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ அதில் வந்து 1 ஸ்பூன் ஜீரகம், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து 1 ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்போ இதில் வந்து முறுக்குக்கு நம்ம பிசைஞ்ச மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கலாம். இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ கையில் எண்ணெய் தடவிக்கோங்க. இந்த மாதிரி உருட்டி போட்டுக்கோங்க. லேசாக உருட்டிக்கோங்க. ரொம்ப பந்து மாதிரிலாம் உருட்ட வேணாம். சும்மா லைட்டாக உருட்டி வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி உருட்டி வச்சுருக்கோம். இது வந்து எண்ணெய் காஞ்சோடனே இதில் வந்து போட்டுடலாம். சிம்மில் வச்சுக்கோங்க. கேர்ஃபுல்லாக போட்டுக்கோங்க, ஏன்னா வெடிக்கும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போட்டுக்கலாம். நிறைய போட்டுக்கோங்க. கேப்போடு இருந்துச்சுன்னா வந்து வெடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. கேப் இல்லாமல் இருந்துச்சுன்னா வெடிக்காது. ஸோ இந்த மாதிரி நிறைய போட்டுட்டு சிம்லேயே வந்து ஒரு 15 நிமிஷம் வச்சு பொரிச்சுக்கோங்க. ஏன்னா உள்ள மாவுலாம் அப்போ தான் உங்களுக்கு வேகும். ஸோ இப்போ நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ வந்து இனிப்பு சீடை. அதுக்கு வந்து அதே மாதிரி 1 கப் அரிசி மாவு, உளுந்து மாவு 1 ஸ்பூன் பட்டர். இதில் வந்து கருப்பு எள்ளு சேர்த்துருக்கேன். அதே மாதிரி ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்போ இதில் வந்து பாகு சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து அந்த லட்டுக்கு எடுத்த மாதிரி அந்த கன்சிஸ்டன்சியில் தான் பாகு ரெடி பண்ணி இதில் அதே மாதிரி பாகு தான் சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா இதை பிசைஞ்சுக்கலாம். இனிப்பு சீடைக்கு வந்து நீங்கள் பயப்பட வேணாம். இது உங்களுக்கு வெடிக்காது. ஸோ இது நல்லா உருட்டி நீங்கள் வந்து நார்மலாகவே வந்து பயப்படாமல் இதை வந்து போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். அதே மாதிரி கையில் எண்ணெய் தடவிட்டு சின்ன சின்னதாக போட்டு உருட்டிக்கோங்க. எண்ணெய் காஞ்சோன்னா ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சிடலாம். இதையும் சிம்மிலே வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து, இல்லைனா இது ரொம்ப கருகிடும். இது யூஸ்வலாக நம்ம பாகு சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் ப்ரௌன் கலரில் தான் வரும் உங்களுக்கு. ஸோ அதனால் நீங்கள் சிம்மிலே வச்சுட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம்.
இந்த மாதிரி கலர் வந்தோடனே இதை ஆஃப் பண்ணிட்டு நம்ம பிளேட் பண்ணிடலாம். இப்போ நம்ம பார்த்தது கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் பலகாரங்கள், பட்டர் முறுக்கு, காரச்சீடை, இனிப்பு சீடை, அவல் லட்டு எல்லாம் பார்த்தோம். இதெல்லாம் கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கிருஷ்ணருக்கு இதெல்லாம் படைச்சி சாமி கும்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இதுவரை நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோவில் பிடிச்சதையும் கமெண்ட் பண்ணிவிடுங்க மறக்காமல். தேங்க்யூ.